நம்ம என்னதான் ஒரு சில பிளேஸில் வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியாது, எவ்வளோதான் வந்தாலும் அந்த இடத்துல ஹியூமன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அதை பிரேக் பண்ணுற வகையில் ஜெர்மனில் செஃப்லர் கம்பெனியில் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த செஃப்லர் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. லைக் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க, லைக் சப்ளை பண்ணுறது, கிளச் பிளேட்ஸ், அப்புறம் வந்து பிரேக் ஷூஸ், வைப்பர் பிளேட்ஸ், அந்த மாதிரி அவங்க வந்து இந்தியாவில் நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜெர்மன் பிளான்ட்டில் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியூரா ரோபோட்டிக்ஸ் கூட டைப் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. 2035 வந்து அந்த இதுக்குள்ளே அவங்களுடைய ஹியூமனாய்ட் ரோபோட்ஸில் முடித்து அவங்க வந்து பிளான்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பண்ணோம். அண்ட் தென் இதோட வெயிட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 300 kilograms, அதாவது 300 கிலோ. நம்ம வெயிட்டு தூக்குறது, லிஃப்டிங் வெயிட், ஸோ அந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அதை பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணி, ஸோ அதுக்காக வந்து இவங்க ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு கொண்டு வர போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஈவன் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுலேயும் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் ரோபோட் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு என்ன வேலை, பார்ப்போம். மோர் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.